என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். மைவி3 எம்டி சக்தி ஆனந்தன் இப்போ ஹாப்பியாக இருக்கிறாரு. காரணம், மேகம் விலகி சூரிய வெளிச்சம் பூமியில் படுற மாதிரி ஒரு நல்ல காலம் பிறந்துக்கிட்டு இருக்குது. நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறது எனக்கும் நல்லாவே புரியுது. அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, மைவி3யில் இப்போ வந்து அக்கௌண்ட்ஸில் வந்து எவ்வளோ சார் பணம் இருக்குது, மக்கள் கட்டின பணம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து 700 கோடி 2000 கோடி 3000 கோடிங்கிறாங்க. உண்மை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பரே, மைவி3 எம்டி சக்தி ஆனந்தன் இப்போ ஹாப்பியாக இருக்கிறாரு. சென்னையில் இருக்கிறாரு. மிக்க ஒரு அதாவது சூரிய வெளிச்சம் பூமியில் படுற மாதிரி மேகம் விலகி ஒரு ஹாப்பி நியூஸ் இதில் இருக்கிறாரு. ஹாப்பி மூடில் இருக்கிறாருன்னு தான் சொல்லுவாங்க. காரணம், இப்போ இந்த தேதியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி 1/12/2024 தேதி, புதிய தேதி பிறந்திருக்கு. ஸோ இந்த தேதியில் வந்து மைவி3யோட அக்கௌண்ட்ஸில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் கேட்குறாங்க. ஏன் ஒருத்தவங்க பணத்தவே ஏன் கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்காதான் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய முடியுது. ஏன்னா இப்போ என்னக்கிட்டே உங்ககிட்டயே கேட்கல. மைவி3ங்கிறது வந்து ஒரு குடும்பம். அதாவது 69 லட்சம் பேர் சேர்ந்த ஒரு குடும்பத்தில் எவ்வளோ இன்கம் இருக்குது, எவ்வளோ வருமானம் இருக்குது, எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு எல்லாரும் ஆசைப்படுறது உண்மை தானே. ஸோ நான் அதுக்கு நான் சொல்லிடுறேன். அவருக்கு நிறைய தொழில் வளங்கள் இருக்குது. ஹெர்பல் ப்ராடக்ட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கிறதா சொல்லிட்டு சக்தி ஆனந்தன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் வந்து அவருடைய வங்கி கணக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரூல்ஸ் படி ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் 700 கோடி இருக்கா, 2600 கோடி இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் வருது. சில பேர் 180 கோடிங்கிறாங்க, சில பேர் 400 கோடிங்கிறாங்க, சில பேர் 2500 கோடிங்கிறாங்க. நான் சொல்லியிருந்தது 2750 கோடி ரூபா நான் சொல்லியிருந்தேன். ஸோ மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் மட்டுமே இன்றைக்கி 260 கோடி ரூபாய் வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. இன்சென்டிவாக கொடுக்க வேண்டிய 8 மாதம் போய் 9வது மாதம் ரன் ஆகிடுச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியில் இந்த ஒரு துக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் 260 கோடி ரூபாய் இன்சென்டிவாக கொடுக்க வேண்டிய மைவி3 எம்டி சக்தி ஆனந்தன் அவர்கள் இப்போவும் திம்போடு இந்த பலமாக இருக்கிறாரு. மக்களுக்கு நான் கொடுக்கணும், மக்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு திரைமறைவில் ஏதோ ஒன்று வில்லங்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வில்லங்கள்லாம் மறைஞ்சி அந்த இருள் நீங்கி மக்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி இந்த கம்பெனியை வளர்த்து கொண்டு வந்த மக்கள், அதாவது இந்த கம்பெனிக்கு ஊன்றுக்குள்ளாக இருந்தது வந்து வேணால் மைவி3யோட எம்டி சக்தி ஆனந்தனாக இருக்கலாம். அதை வளர்த்து கொண்டு வந்தது உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண தமிழ் மக்கள். அந்த மக்களுக்கு என்றைக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து வீண் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். யூடியூப் சேனல் சொந்தங்களில் வந்து எல்லாருமே அதை ஆசைப்படுறது அப்படி தான். ஆனால் நிறைய பேர் வந்து மூடிட்டு போயிட்டாங்க. மைவி3 அவ்வளவுதான், அரோகரா அப்படின்லாம் சொல்லி ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க. ஸோ நமக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி எல்லாருமே நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டா எப்போ தான் அந்த பணம் கிடைக்கும், எப்போ தான் அந்த வாழ்க்கை முடியும், அதாவது ஒரு சுபிட்சம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆசைப்படுறது உண்மை தான். கண்டிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருப்போம். கண்டிப்பாக அந்த மக்களுக்கு வந்து எம்டி சக்தி ஆனந்தன் வந்து கண்டிப்பாக பணத்தை கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆசைப்பட்றேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கும் வரணும், எனக்கும் வரணும். அதுமாரி வந்தால் தான் ஒவ்வொருத்தர் மனசில் வரும்போது இந்த கம்பெனி வந்து சீரும் சிறப்புமாக வேறு மாதிரி போகும். ஸோ எல்லோருக்கும் நெகட்டிவ் தாட் வந்துடுச்சுன்னா எப்போவுமே இருள் அப்படியே பிளாக் மட்டும்தான் இருக்கும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் வந்து நம்பிக்கையோடு இருங்க. 2700 கோடி ரூபாய் அவருடைய ஐஓபி அக்கௌண்ட்டில் இருக்குது. அந்த பணத்தை டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி அவரோட ஹியரிங்கில் கண்டிப்பாக வந்து பிரதிபலிக்க போகுது. அதோட கோயம்புத்தூர் வந்து இந்த கம்பெனி நிச்சயமாக நடத்த தான் போகிறாரு. ஒன்றே ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஆப்பை பொறுத்த வரைக்கும் மைவி3 ஆட்ஸ் ஆப் வந்து பழைய ஆப்பில் இருக்கும், இல்லை புதிய ஆப்பு கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இப்போ புதிய ஆப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாதாடிக்கிட்டு இருக்கிறாங்க அவருடைய குடும்ப வக்கீல். இதன் அடிப்படையில் வந்து மைவி3யோட எதிர்காலம் செழிப்பாக தான் இருக்கும், நம்பிக்கையோடு இருப்போம். அடுத்த எபிசோடில் இன்னும் தெளிவாக இன்னும் விளக்கமாக அவர் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட வந்து முக்கியமான நான் இன்றைக்கி சாயந்தரம் பேசலான்னு இருக்கேன் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி. அது உங்களுக்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போன நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கிற நண்பர்களை புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.